Hello guys, welcome to my channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Ethereum and BTC ஓட அனலைஸ் பார்ப்போம். ஸ்மால் டைம் ஃப்ரேம், பிக்கர் டைம் ஃப்ரேம்ல டீடைலா பார்ப்போம். நெக்ஸ்ட் மூவ் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். வீடியோக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம போடுற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். Telegram லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதுலயும் ஜாயின் பண்ணிக்கங்க. நிறைய அப்டேட் வந்து Telegramல நம்ம போட்டுட்டு இருப்போம். வீடியோல சொல்ல முடியாது. நிறைய அப்டேட் வந்து Telegramல உங்களுக்கு கிடைக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. சரிங்களா? இப்போ நம்ம டாபிக் போலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிக்கர் டைம் ஃப்ரேம்ல பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ஸ்மால் டைம் ஃப்ரேம்ல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எத்திரியம் பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எத்திரியம் $3,591 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நான் இங்கே வீக்லியில் வச்சுருக்கேன். இந்த இடத்துல உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, மேலே பார்த்தீங்கன்னா எல்லோ ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல. ஸோ இது நமக்கு ஒரு ஹெட் கப் ஹேண்டு பேட்டர்ன். சரியா? இங்கே நல்லா பார்க்கணும். இது வந்து உங்களுக்கு கப்பு, இது வந்து ஹேண்டு. ஸோ இது வந்து கப் அண்ட் ஹேண்டு பேட்டர்னு. ஸோ கரெக்டாக எக்ஸாக்டாக ஃபார்ம் ஆயிருக்கு. ஆக்சுவலாக வந்து அவன் இந்த இடத்துல கப் அண்ட் ஹேண்டு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிட்டான். இங்கேயே ஃபார்ம் ஆகிட்டான் பார்த்தீங்களா? ஆனால் அவன் இந்த அளவுக்கு வந்திருக்கானா, லிக்விடேஷன் எடுத்து மேனிபுலேஷன் இதெல்லாம். ஸோ மறுபடியும் வந்து ஃபார்ம் ஆகிருக்கான். மறுபடியெல்லாம் வரமாட்டான். சரிங்களா? சான்ஸே கிடையாது. இது வந்து புல்லிஷு. மார்க்கெட் திரும்பிச்சு, புல் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது புல்லிஷ் ஸ்ட்ரக்சர் எத்திரியம். நெக்ஸ்ட் எத்திரியம் தான் வெயிட்டிங் ஆல்ட்டு காயினுக்கலாம். ஆக்சுவலாக ஆல்ட்டு காயின்லாம் எத்திரியம் இல்லாமலே நல்லா பர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இப்போ எத்திரியம் முடிச்சா இந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ட்டு யோசிச்சு பண்ணி பாருங்க. இது வந்து வீக்லி கேண்டில் நல்ல ஒரு புல்லிஷில் இருக்கு. இதை பிரேக் அவுட் பண்ணால் நல்ல ஒரு மூவ் இருக்கும் எத்திரியமுக்கு. சரியா? எத்திரியம் வந்து ப்ரைஸ், புல் மார்க்கெட் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் அண்டு டாப் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் அண்டு பிடிசியோட டாப் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன்லாம் கம்மிங் வீடியோவில் நம்ம பேசுவோம் அதை பற்றி. சரியா? பட் இப்போதைக்கு வந்து இந்த இடம் வந்து புல்லிஷில் தான். பிடிசி வந்து இன்னும் நான் டாப் சொல்லலை. அதே மாதிரி எத்திரியமும் டாப் ப்ரெடிக்ட் பண்ணலை. நம்ம ஒரு ஆவரேஜ் எக்ஸாக்டாக டாப் நம்ம சொல்லலை. பட் வந்து பம்ப்பு தான். இப்போதைக்கு புல் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிருக்கு. எவ்ரி திங் வந்து புல்லிஷில் தாங்க இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, பிக்கர் டைம் ஃப்ரேமில் புல்லிஷில் இருக்குது. ஷார்ட் டைம் ஃப்ரேமில் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஷார்ட் டைம் ஃப்ரேமில் நடக்க போகுது அப்படின்னா, இதில் வந்து நான் ஒன் டேல வைக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல ஒன் டேல பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் இருக்கா. இப்போ ப்ரைஸ் வந்து கரெக்டாக ஒன் டேல வந்து சப்போர்ட் எடுக்குது. நல்லா கவனிக்கணும். ஒன் டேல வந்து ப்ரைஸு சப்போர்ட் எடுக்குது. அது மட்டும் இல்லாமல் ரிஜெக்ட் ஆகுது. சப்போர்ட்டில் ரிஜெக்ட் ஆகுது. ஸோ இது வந்து நான் ஷார்ட் டைம் தான், டம்ப் வந்தால் ஷார்ட் டைம் தான். சரிங்களா? ஸோ இது வந்து சப்போர்ட் எடுக்குது, ரிஜெக்ட் ஆகுது. ஸோ இது என்ன நமக்கு சொல்ல வருது அப்படின்னா, நெக்ஸ்ட்டு எத்திரியம் வந்து டக்குன்னு வந்து இந்த கேண்டில், இது கரண்ட் கேண்டில். சரியா? ஸோ இந்த கேண்டில் நேராக மேலே போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லைங்க. ஸோ இந்த ஒன் டே கேண்டில் ஸ்ட்ரைட்டாக மறுபடியும் 3700 போயிடுச்சுன்னா ஸ்ட்ரைட்டாக உடச்சிட்டு மேலே போயிடுவான். சரியா? ஆனால் நெக்ஸ்ட் கேண்டில், இந்த கேண்டில் வந்து இப்படியே ரெட்டிஷில், இதே மாதிரி ஸ்ட்ரக்சரில் ரெட்டிஷில் நெக்ஸ்ட்டு நாளைக்கு 5 மணிக்கு 6 மணிக்கு அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து இதே ப்ரைஸில் நின்றுச்சுன்னா, ப்ரைஸ் நல்லா கவனிக்கணும். ப்ரைஸ் வந்து எத்திரியம் நாளைக்கு 5:30 மணிக்கு மேலே இதே ப்ரைஸில் நின்றுச்சுன்னா எத்திரியம் வந்து ஃபால் ஆகும். ஸோ அந்த ஃபால் வந்து எந்த அளவுக்கு வரும் அப்படின்னா, ஸோ இந்த மிட் ரேஞ்ச் வரையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 3400 அது வரையும் வந்துட்டு அப்படியே மேலே தூக்கிடுவான். சரிங்களா? ஸோ இங்கே ஒன் டே கேண்டில் இங்கே க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் 3400 ஒன் டே கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா இதுலேயே மேலே தூக்கிடுவான். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட்டு நாளை கேண்டில் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து இங்கே வந்துருச்சுன்னா கரெக்டாக இதுதான் லாஸ்ட் பாட்டமாக இருக்கும் 3200. ஸோ இந்த இடத்துலேருந்து மேலே தூக்கிடுவான். ஸோ இது ரெண்டு ப்ரைஸ் லெவல் இருக்குது. நாளைக்கு வந்து எக்ஸாக்டாக நான் வீடியோ போடுறேன். ஸோ நல்லா கவனிக்கணும். எத்திரியம் வந்து நாளைக்கு 5:30 மணிக்கு இதே ப்ரைஸில் இருந்தால் எத்திரியம் வந்து ஒரு சின்ன ஃபால் நடக்கும். அந்த ஃபால் வந்து ஒன் டே க்ளோஸில் தான் நம்ம முடிவு பண்ண முடியும். ஆனால் பிக்கர் டைம் ஃப்ரேம் எத்திரியம் புல்லிஷில் இருக்குது. சரியா? நெக்ஸ்ட் வந்து பிடிசி பார்ப்போம். பிடிசி ஓகே. பிடிசி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நம்ம சொன்ன பாயிண்ட்லேருந்து தான் இப்போ ரிஜெக்ட் ஆகிருக்கு. எத்திரியம் கரெக்டாக வந்து நம்ம சொன்ன அந்த லிக்விடேஷன் பாயிண்ட்லேருந்து தான் ரிஜெக்ட் ஆகி மேலே போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெண்டும் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
கரெக்டாக இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு, லிக்விடேஷன் எடுத்திருக்கு. ஸோ அதே தான், இதுவும் அதே தான். இதே கேண்டில் நேராக மேலே போயிடணும். ஸோ இன்னைக்கு கேண்டில் வந்து நேராக மேலே போயிடணும். இல்லை நெக்ஸ்ட் கேண்டில் வந்து மறுபடியும் பிடிசி நாளைக்கு உள்ள கேண்டில் வந்து நேராக மறுபடியும் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மறுபடியும் டச் பண்ணால் அது பிடிசி ஃபாலோ ஆகும். சரிங்களா? ஸோ எத்திரியும் சொன்ன மாதிரி தான் இதுக்கும் நாளைக்கு தான் முடிவு இருக்குது. நாளைக்கு வந்து கேண்டில் வந்து இதில் வந்து 5:30 மணிக்கு மேலே கேண்டில் மறுபடியும் இந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணால் அது ஃபாலோ ஆகும். சரிங்களா? ஏன்னா எத்திரியம் பிடிசி வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மேலே டாப்பில் ஃபார்ம் ஆகிருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். இது போட்டிருக்கும் பாருங்கள், ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். ஸோ இது வந்து ஆனால் இந்த கேண்டில் இன்னைக்கு உள்ள கேண்டில் தான் முடிவு இருக்குது. ஸோ இன்னைக்கு உள்ள கேண்டில் மேலே போதா இல்லை கீழே வருதா, இந்த ட்ரெண்ட் லைன் வந்தால் பிடிசியும் ஃபாலோ ஆகும். ஸோ பிடிசி ஃபாலோ ஆச்சுன்னா எந்த அளவுக்கு வரும்னா ஆவரேஜாக ஒரு 90,000 ரீஜனுக்கு மட்டும்தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு பிடிசியும் மேலே போயிடுவான். ஸோ பிடிசியும் பிக்கர் டைம் ஃப்ரேமில் புல்லிஷில் இருக்குது. ஏன்னா இங்கே வீக்லியில் காமிக்கிற பாருங்க. ஸோ இந்த வீக்லியில் வந்து இந்த ட்ரெண்டை உடைச்சிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ட்ரெண்டை உடைச்சிட்டு இப்போ மேலே போயிடுச்சு. இந்த ட்ரெண்டை அப்படியே வந்து இந்த ட்ரெண்டு ரீடெஸ்ட் வந்துட்டு இப்படி போவான். ஸோ இந்த ட்ரெண்டு நான் சொன்ன சினாரியோ நாளைக்கு நடந்தால் இந்த ட்ரெண்டு ரீடெஸ்ட் நடந்துட்டு இப்படி போவான். நாளைக்கு வந்து விலாவரியாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். சரிங்களா? இதுதான் வந்து இன்னையோட அனலைஸு. மொத்தமாக வந்து மார்க்கெட்டு ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா பிக்கர் டைம் ஃப்ரேமில் சரியான புல்லிஷில் இருக்குங்க. அதே மாதிரி ஆல்ட்டுலாம் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. இது வந்து இயர்லி ஸ்டேஜ் தான் ஆல்ட்டு. நெக்ஸ்ட் வந்து நல்ல மூவ் இருக்கும் ஆல்ட்டுக்கெலாம். ஓகேவா? நான் பிடிசி டாமினன்ஸ்லாம் நல்ல ஒரு ட்ராப்பில் இருக்குது. ஸோ இப்போ உள்ள இந்த மூமெண்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்மால் டைம் ஃப்ரேம் தான். சரிங்களா? ஸோ பாருங்கள், பிடிசியும் வந்து டாமினன்ஸும் இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணலாம். அதனால் ஸ்மால் டைம் ஃப்ரேமில் தான் நான் வந்து சொன்னேன் அந்த வந்து டம்ப் வந்தால் நாளைக்கு முடிவு ஆகிடும் அப்படின்ட்டு. சரிங்களா? நாளைக்கு வந்து அந்த டம்ப் வந்து நமக்கு வருதா வரலையான்ட்டு நாளைக்கு முடிவாயிடும். இன்றைக்கி கேண்டிலே மேலே தூக்கிட்டானா பிரச்சனை இல்லை. அப்படி மேலே தூக்காமல் இங்கே வந்துட்டானா, இந்த ட்ரெண்டுக்கு வந்துட்டானா மறுபடியும் வந்து பிடிசியும் எத்திரியமும் ஒரு குறிப்பிட்ட டார்கெட் சொன்னோம் பார்த்தீங்களா. பிடிசிக்கு வந்து 3,400லேருந்து 200, எத்திரியமுக்கு பிடிசிக்கு வந்து 90,000 அந்த ரீஜனை ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு சல்லுன்னு அடுத்த மூவ் வந்து செம ஃபாஸ்ட்டாக மேலே தூக்கத்துக்கு தான் வாய்ப்பு இருக்குது. பிக்கர் டைம் ஃப்ரேமில் புல்லிஷாக இருக்குது. சரிங்களா? பிடிசியும் சரி எத்திரியும் சரி ஆல்ட் எல்லாமே வந்து பிக்கர் டைம் ஃப்ரேமில் சரியான புல்லிஷில் இருக்குது. இப்போ நான் சொன்னது இந்த ப்ரெடிக்ஷன் வந்து ஸ்மால் டைம் ஃப்ரேமில் ஷார்ட் டைமில். சரிங்களா? இந்த ஷார்ட் டைமில் வந்து பிடிசி எத்திரியம் டம்ப் ஆனால் ஆல்ட் டம்ப் ஆகுமா? சில ஆல்ட் ஆகும், சில ஆல்ட் ஆகாது. நல்லா கவனிக்கணும். சில ஆல்ட் ஆகும், சில ஆல்ட் ஆகும். எல்லாமே ஆல்ட்டு வந்து டம்ப் நடக்காது. ஏன்னா பிடிசி டாமினன்ஸை வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சாங்க, டம்பில் இருக்கா. நல்லா சொல்கிறேன். சில ஆல்ட் ஆகும், சில ஆல்ட் ஆகாது. அது வந்து ஷார்ட் டைம் தான். ஒரு வாரத்தில் இருக்கிற மேலே சல்லுன்னு தூக்கிடுவான். சரிங்களா? இதுதான் வந்து இன்னையோட மார்க்கெட் வந்து சினாரியோ. நாளைக்கு வந்து இந்த சினாரியோ நடந்தால் நாளைக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். சரிங்களா? ஓகே கேஸ், இது வந்து என்னுடைய ஃபினான்ஸ் நாலேஜ் கிடையாது, மை ஓன் நாலேஜ் தான். இந்த டெக்னிக்கல் அனலைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுடைய ஓன் அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதை இன்வெஸ்ட் பண்ணுறதா முடிவெடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க், உங்களுடைய ஓன் மணி. ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.